ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. நாடு முழுவதும் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு விமான டிக்கெட் கட்டணத்தை திருப்பி அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? நாடு முழுவதும் கடந்த சில தினங்களாக இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட விமான கட்டணத்தை உடனடியாக திரும்ப அளிக்கும் செயல்முறையை நடைமுறைப்படுத்துமாறு இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இதற்கான டெட்லைன் நாளை என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இரவு சுமார் 8 மணிக்குள்ளாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் வசூலிக்கப்பட்ட அனைத்து கட்டணங்களையும் திரும்ப அளிக்க வேண்டும், ரீஃபண்டை திரும்ப அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதேனும் தாமதங்கள் ஏற்பட்டாலோ அல்லது உத்தரவை கடைபிடிக்காமல் இருந்தாலோ ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பயணிகளுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும் இந்த ரீஃபண்ட் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காகவும் இண்டிகோ விமான நிறுவனத்தின் சார்பில் பயணிகளின் வசதிகளுக்காக ஒரு பிரத்யேக பிரிவு ஸ்பெஷல் செல் ஒன்றை அமைக்கும் முடியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளை தொடர்பு கொண்டு பேசுவது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் இந்த ஸ்பெஷல் செல் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பயணிகளிடமிருந்து அந்த பெறப்பட்ட அந்த உடைமைகள் லக்கேஜுகளை அவர்களை கண்டறிந்து ட்ரேஸ் செய்து அவர்களின் இருப்பிடத்திற்கோ அல்லது பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கோ அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் விமான நிறுவனங்களுக்கு லக்கேஜை பயணிகள் லக்கேஜ் போடுவதற்கு தனி பிரிவு இருக்கிறது. ஆனால் திடீரென்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் லக்கேஜை பெறுவதில் பயணிகளுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே யாரிடமிருந்து லக்கேஜ்கள் தனியாக பிரிக்கப்பட்டதோ அந்த லக்கேஜ்களை எல்லாம் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் அவர்களின் முகவரிக்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பயணிகள் இந்த விமான கட்டணத்தை மாற்றி அமைத்திருந்தால் பொதுவாக மாடிஃபிகேஷன் சார்ஜஸ் என்று ஒன்று போடுவார்கள். அது 2000 3000 வரை போடுவார்கள். அது போன்று யாரேனும் பயணத்தை மாற்றி அமைத்திருந்தால் அந்த பயணிகளுக்கு மாடிஃபிகேஷன் கட்டணத்தை வசூலிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.